ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளிடையே பத்திரிகையாளர் கார்த்திக் சார் இருக்கிற அவர்கிட்ட இன்றைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் வியூகம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாளுக்கு நாள் ஒரு பெரிய போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மற்ற எதிர்கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, சினிமா துறையை சேர்ந்தவர்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் 10 நாட்களை கடந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காம இருக்கே, ஏன்? இந்த தீர்வு என்ன கிடைக்கலன்னா, இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, திமுக ஆட்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணிக்காக நாங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக காலத்தில் ஸ்டாலின் அவர்களே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு. முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையை யோசிக்கணும், துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கையை முதல்ல யோசிக்கணும். இவங்க மேலிடத்தில் இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் நீங்கள் ஒரு சில லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க, இது தலைமைச் செயலகத்திலே இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு அலுவலகங்கள் அவ்வளோ பணம் செலவழிக்கிறவங்க இருக்காங்க, அவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. இதில் துப்புரவு பணியாளர்களை ஒரு பணி நிரந்தரம் செய்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே புரியலை. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இல்லை எல்லாருமே இப்போ இவங்க பிரேமலதா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருடைய இது. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு மேலே போராட்டம் நடக்குது. அரசாங்க தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல் இருக்குது. அதில் சேகர் பாபு போன்றவங்கலாம் நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, எதுக்கு நிரந்தரம் பண்ணும் இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்குறாரு. ஆமாம், இந்த இடத்துல ஒரு கேள்வி மக்களுக்கு என்னென்னா, இந்த சம்மந்தப்பட்ட நேரு தானே இதில் முன்னின்று பேசணும். ஆனால் அவர் அமைதியாக இருக்காரு. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தான் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு, ஒரு குமுறலோடு இருக்காங்களே சார். சீமான் சொன்ன மாதிரி அவர் தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, விபூதி வாங்குறது அந்த வேலையை விட்டுவிட்டு இதுக்கு எதுக்கு பதில் சொல்கிறாருன்னு புரியல. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்கே சிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதுக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்லணும். நேரு பதில் சொல்லணும். அவர் அதை பற்றி எந்த விதமான இதுவும் பெரிய ப்ரெஸ் மீட்டோ வச்சு எதுவும் சொல்லலை. இவர் முந்திக்கிட்டு இவரை பொதுவாகவே இன்னைக்கு காலைல கூட பார்த்தா நினைக்கிறேன், சிஎம் போகிறாரு, பின்னால் பேக்கில் இவர் தான் உட்காந்துருக்காரு. இவர் காலையில் ஆஜராக போல் இருக்கு. காலையிலேயே முதலமைச்சர் வீட்டில் காலையில் ஆஜராகிட்டு சாயந்தரம் கூடையே பயணிக்கிறது, இது போன்ற வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்களே தவிர என்ன பிரச்சனையோ அதை ஒரு தீர்வு காண்றதுக்கு வழி பார்க்கணும்ல. 10 நாளுக்கு மேலே ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதை அவங்க கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதான் எத்தனையோ உங்கள் ஸ்கீம் போடுறாங்க, எத்தனை திட்டங்களுக்கு பல செலவழிக்கிறாங்க. இதில் என்ன ஆக போகுது, இதில் எதுக்காக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியலை. இது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம்னு போது துப்புரவு பணியாளர்கள் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? இன்னொரு விஷயம், இப்போ இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இப்போ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பர்சன்ஸ்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்களே. இது தனியார், இது மிகப்பெரிய தவறு. இங்கே இருக்கக்கூடியவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களே வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது தனியாருக்கு எதை விடுறதுன்ற ஒரு இதுவே இல்லாமல் போச்சு. தனியாருக்கு டெண்டர் விடுறது. இப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டவங்க தான் டெண்டர் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கு சோர்ஸ் இல்லையான்னு புரியலை. க்ளீனாக வச்சுருக்காங்கன்ற 2வது விஷயம். ஏன் அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்களா? இதுக்கு அரசு பணி இவங்களே வேலை நிரந்தரம் கேட்கும் பொழுது இதில் நீங்கள் சோர்ஸை வெளியில் அவுட் சோர்சிங் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் தவறு. அது அந்த மக்களுக்கு செய்யப்பெரிய மிகப்பெரிய தவறு. அவங்க இதை தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இங்கே உங்களுக்கு துப்புரவு செய்கிறதுக்கு தமிழகத்தில் யாருக்கு தெரியாதா? இது நேரடியாக ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத, ஒரு ஆட்களை நியமித்து செய்ய முடியாதா? இதுக்கு என்ன தனியார் ஒப்பந்தம் கொடுக்குறது? இது ஒவ்வொன்றா தனியாருக்கு நீங்கள் போக 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 அந்த நேரடியாக அந்த வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு பாதிப்பு வர தானே செய்யும். அது சீமானவர்களும் நல்லா சுட்டி காட்டியிருந்தாங்க. தனியாருக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? துப்புரவு செய்கிறதுக்கு தனியார் இது இருக்குது. ஏற்கனவே ஒரு சிங்கப்பூர் கம்பெனி கொடுத்தாங்க தெரியுமா, ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது. இது ஒனெக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒனெக்ஸ்ன்ற கம்பெனி கொடுத்துருந்தாங்க. இது தமிழ்நாடு கூட பல்வேறு இடங்களில் தனியார் கொடுத்துருக்காங்க, வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பல முனிசிபாலிட்டியில் கார்பரேஷன்லையும் முனிசிபாலிட்டிலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்குமே தனியார் மூலமாக நியமிச்சிருக்காங்க. நம்மளாம் நினச்சிருப்போம் இது அரசாங்கம் கார்பரேஷனோட நேரடி ஆட்கள்னு. கிடையாது. பாதி இடங்களில் தனியாரில் தான் இருக்காங்க. நமக்கு வெளியில் தெரியாமல், இப்போ நம்ம மெட்ராஸ்ன்றது சென்னைன்றதுனால நமக்கு தெரியுது, நம்ம பேசுகிறோம். இதை தவிர வெளியிருக்கிற நகரங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பல இடங்களில் தனியாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட நம்ம தமிழ்நாட்டு மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாக்கு செதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ இருக்க ஆட்சிக்காரங்களுக்கு தெரியாதா என்ன? அதுதான் ஒரு முக்கியமான முடிவுகளில் ஏன் தவறு பண்ணுறாங்கன்னு புரியல. இது தேர்தல் நெருங்கி வரும் பொழுது இது போன்ற தவறுகள் அவங்களுக்கு ஒரு கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்.
மக்கள் ஏற்கனவே ஆட்சி மேலே கடும் விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியுமே ஒரு 5 ஆண்டு காலம் முடியும் பொழுது கடும் விமர்சனத்தை சந்திப்பது இயல்பு. அதுவும் இந்த தடவை மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்குது. எதிர்த்தரப்பில் மிகப்பெரிய ஒரு ஆட்கள் இல்லை, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வேணால் திமுக இருக்கலாமே தவிர விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பற்றி விமர்சனங்கள் இருக்குது, காவல்துறை மேலே விமர்சனங்கள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாம் சொல்கிறேன். நான் உடனே இவங்க பதில் சொல்லுவாங்க, என்றோ எங்கேயோ ஒன்று நடக்கிறத நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அங்கொன்று இங்கொன்று நடந்தாலும் தவறு தானே. 21 லாக்அப் டெத் மரணம் நடந்தது, 25 கிட்ட லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் இன்னும் அந்த சொல்லி இவங்க டாஸ்மாக் இன்னும் ஒழிக்கவே இல்லை. இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும் பொழுது இது போன்ற விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகும். அது வாக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக. அதையும் மீறி நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற ஒன்று இருக்காங்க. அதற்கான காரணங்கள் நமக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க திமுக ஆட்சியில் வந்துட்டு நிறைய அறிவிப்புகள், திட்டங்கள், செயல்கள்லாம் வந்து மக்களுக்கு அறிவிச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் மகளிருக்கான நலத்திட்டங்கள், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செஞ்சிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கட்சிக்காரங்களுடைய விமர்சனங்கள் அதெல்லாம் இப்படி எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு திரு மு.க. ஸ்டாலின்? இது நீங்கள் அவர் கருணாநிதி அவர்கள் ஃபேஸ் பண்ணதை விடவா இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஏகப்பட்ட விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய தகுதி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உண்டு. அவங்க எல்லாருமே விமர்சனங்களை தாண்டி தானே வர்றாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு சொன்னாலும் என்னவோன்னு பயம் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லா விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். அந்த தேர்தல் நேரத்தில் அதை எப்படியும் சமாளிச்சிடலாம். எதிர்த்தரப்பு ஒரு வீக்கார் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பான்மையில தான் திமுக இருக்காங்க. எதிர்த்தரப்பு ஒன்றா இல்லை, தனித்தனியாக இருக்காங்கல்ல. அதிமுக பிஜேபி தனியாக இருக்குது, விஜய் அவர் தனியாக வந்திருக்காரு, சீமான், இவங்க எல்லாருமே திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள். அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் 3 ஸ்பிளிட் ஆகும் பொழுது நமக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இன்னொரு லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா திமுக சார்ந்த, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை தேமுதிகவை சார்ந்த பிரேமலதா விஜயகாந்த் போய் சந்திச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி வேற மாதிரி இருக்கும்னு ரொம்ப சந்திச்சாங்க. சீமான் சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திச்சாரு. ஓபிஎஸ் 2 தடவை காலையில் ரோட்டை பார்த்து அங்கேயே நலம் விசாரிச்சு வந்துருக்கலாம், திரும்பி வீட்டை போய் நலம் விசாரிச்சாரு. எதுக்காக 2 தடவை நலம் விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. அவர் பார்க்கில் பார்த்துட்டாரு. பார்க்கில் பார்த்துட்டு உடம்பு சரியா இருக்கு, நல்லா இருக்கீங்களாங்க, சரி உடம்பு நலமா இருக்கா, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டீங்களா கேட்டு விட்டாரு. திருப்பி சாயந்தரம் போயிருக்காரு. எதுக்கு நான் நலம் விசாரிக்க, ஏன் காலையில் நலம் சரியா விசாரிக்கலையா, எதுக்கு வீட்டுக்கு போகணும்? அதே மாதிரி தான் பிரேமலதா அவர்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நலம் விசாரி மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியுமில்ல என்னன்ட்டு. அவங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு அவங்களுக்கு கொடுக்கல, அப்படி இந்த தடவை கொடுக்கலன்னு 2026 அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காங்க, தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த தடவை அவர் தம்பி எல்கே சுதீஷ்க்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கோபம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உறுதிப்படவே சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. கடிதம் வச்சிருக்கேன் வெளியிடுறேன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி சொல்றாரு, நாங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. அந்த கோபம் அவர்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க திமுக அணிக்கு போறதுக்கான முயற்சிகள் செய்யலாம். போனது எப்பயுமே அவங்க 2 பக்கம் பேசுவாங்க, இங்கேயும் அங்கேயும் தான் பேசுவாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்து விஜயகாந்த் இல்லாததுக்கு அப்புறமே இந்த பக்கம் பேசியிருக்க மாற்றி பேசுவாங்க. அது போல ஒரு சீட்டு போட்டு கூட வைக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி சொல்லுவாங்க. இப்பதான் எடப்பாடி சொல்லலையா, பிஜேபி வாழ்க்கையை நாங்க இனிமே சேரவே மாட்டோம்னு சொன்னாரு. திமுக சொல்லலையா, காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி சேர்ந்தாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் அரசியல் இது அது கடைசி இன்னொரு வார்த்தை வச்சிருப்பாங்க, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அது போலதான் ஓபிஎஸ் போய் பார்த்தார்ல, அவர் என்ன நினைப்பில் போய் பார்த்தார், 2வது தடவை பார்த்தாருன்னு தெரியல. அது அவருக்கு மேலே எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துருச்சு. ஏன்னா அதிமுகங்கிறது திமுகவை எதிர்த்து வளர்ந்த ஒரு இயக்கம் தான். அதுக்குன்னு நீங்கள் தனியாக பெரியான கொள்கைகள்லாம் கிடையாது. ஜெயக்குமார், எடப்பாடிலாம் சொல்லுவாங்க அதிமுக மிகப்பெரிய கொள்கை. என்ன கொள்கைன்னு கேட்டால் ஒரு கொள்கை இருக்குது. திமுகவை எதிர்த்து கருணாநிதி அவர்களை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. அவங்களுடைய ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே திமுக எதிர்ப்பு. இங்கே திமுகவோட நீங்கள் இவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இவர் அடுத்ததாக அந்த கட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறக்கூடிய ஒருத்தர், நீங்கள் இவரோட ஸ்டாலினோட போய் சந்திச்சுட்டு மரியாதை நிமித்தமான ஏன்னா காலையில் நீங்கள் பார்த்துட்டீங்க, பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அவரோட உடம்பு நலம் விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற அதுக்கு என்ன அவருக்கு எதிர்மறை ஆகிப்போச்சு. அவங்களுக்கெல்லாம் அதிமுக எல்லாம் சொல்கிறாங்க, எடப்பாடியிலேருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதா அவர் திமுகவோட பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவோட பி டீம்னு மிச்சவங்கள சொல்லலாம், ஓபிஎஸ் போன்றவங்களுக்கு சொன்னால் அவளுக்கு மிகப்பெரிய எதிர்மறையான. அதிமுகவில் இருக்கிறவங்களே அவர் எப்படி நம்புவாங்க? அதனால தான் உடனே திடீர்னு இப்போ ஒரு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, என்னன்னு செய்யறதுன்னு புரியாமல்.
அவர் எடுக்கக்கூடிய பல்வேறு தவறான அரசியல் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. பிரேமலதா பார்த்ததற்கான விஷயங்கள் இருக்குது. பிரேமலதா இந்த பக்கம் ஒருவேளை பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, திமுகவோட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுக மேலே கோபமாக இருக்கிறதுனால இவங்க கடைசி நேரத்தில் இவங்களுக்கு சீட்டு எத்தனை கேட்குறாங்க என்னன்றது புரியல. ஒற்றை இலக்கம் இரட்டை இலக்கம் பேசுனாங்கன்னா தகவல்கள் வந்தது. அதனால் திமுகவுக்கு தேமுதிக உறவு ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னும் 8 மாதம் இருக்குல்ல. அதனால் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான் அது. அவங்க அதிமுகவில் இப்போ போவாங்களா? அதே மாதிரி தான் பாமகவும். பாமகன்னு சொன்னால் 2 பாமக இல்லை, அவர் பெரியவர் ராமதாஸ் அவர்களோடது ஒன்று, அன்புமணி ஒன்று. இப்போ யார் கூட்டணி யார்கிட்ட பேசுவான்றது புரியாது. அவருக்கு அதிமுக கூட்டணியோட போகணும்னு ஆசை. அன்புமணி ராமதாஸ் இவருக்கு அவருக்கு. ஆனால் அதில் பிஜேபி இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது ஒன்று இருக்குது, வேண்டாம்னு நினைக்கிறார் பிஜேபி. அன்புமணிக்கும் வேறு வழி இங்கே தான் ஆகணும். நீங்கள் திமுகவோட போக முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளை பாமகவை நம்பி விடுதலை சிறுத்தைகளை இழக்க மாட்டாங்க திமுக. அதனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்க வரைக்கும் திமுக கூட்டணிக்கு பாமக போகிறதுக்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று அதிமுக கூட்டணிக்கு போகணும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா விஜய் அவரோட கூட்டணி வைக்கணும். விஜய் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு அங்கே மிகப்பெரிய பல்வேறு சிக்கல், ஈகோகள்லாம் இருக்கும். நீ கட்சி ஆரம்பித்தவர் 35 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, 30 எம்எல்ஏக்கள்லாம் வச்சுருந்தவங்க, அவங்க கருணாநிதி அவர்களோட அரசியல் செஞ்சவர், அவரோட ஈகோவாக விஜயோட சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. அவரோட ஈகோ இடம் கொடுக்காதுல்ல எல்லாருக்கும். அதனால் அவருக்கு விஜயோட அவர் ஏற்கனவே சினிமா நடிகர்களை பற்றி திட்ட கட்சி பாமக. அப்படிங்கும்போது அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இன்னும் மிக குறைவாக தான் இருக்கும். அதிமுக கூட்டணிக்கு தான் ஆகணும், அந்த நம்பிக்கையில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. இப்படியும் ஏன்னா அந்த வட மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் அந்த இடத்துல. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-1500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் பல்வேறு தொகுதிகளில் இருக்குது. போன தடவை இவங்க சரியான கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி இருந்தாங்க இல்லையா, கூட்டணி சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதிமுக பிஜேபி எல்லாமே சேர்ந்து நின்றுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக 40-40 இருக்கிற வாய்ப்பு இருந்திருக்காது. அண்ணாமலை பண்ண தவறுனால அவங்க அங்கேருந்து பிரிஞ்சதுனால தான் திமுக ஜெயிச்சு. ஏன்னா பல இடங்களில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு எம்பி எலெக்ஷன் 2000-3000 ஓட்டில் ஜெயிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம். ஈக்குவல் ஓட்டு ஷேரிங் தானே அது. 2 லட்சம் ஓட்டு, இவர் 1,90,000 ஓட்டு, இப்போ 2 பேரும் 2000-3000 ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஓட்டெல்லாம் பிரிஞ்சது தான். இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா திமுகவுக்கு 40-40 வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 10 சீட்டாவது பாமக அதிமுக எல்லாரும் சேர்ந்து பிஜேபி எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா கிடைச்சிருக்கும். அந்த நினைப்பு அவருக்கு இருக்குது, இவருக்கு பெரியவருக்கு இருக்குது. என்ன இருக்குன்னா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு, ஐயாவுக்கு இருக்குது. என்னன்னா பிஜேபியோட நாடாளுமன்ற தேர்தலில் சேராமல் அதிமுகவோட சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு 6-7 சீட் வெற்றி பெற்றுக்கலாம், மினிமம் ஒரு 4 சீட்டாக வெற்றி பெற்றுக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால இந்த முறை அதிமுக ஒரு போய் தான் நகர்த்தான் வேணும், சேரத்தான் வேணும், வழி கிடையாது. திமுகவோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, இன்கேஸ் இப்போ அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இன்கேஸ் சடனாக இப்போது தேமுதிகவும் பாமகவும் திமுகவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தானே இருக்கும். பாமகவும் தேமுதிக இணையறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. திமுகவோட இணைஞ்சிட்டா இணைய வாய்ப்பு இல்லையே. இங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல இருக்காது, பாமக இருக்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு, நடக்கும் இல்லையா? அது உங்களுக்கு அங்க மிகப்பெரிய பிரச்சனைங்க. விடுதலை சிறுத்தைகள் பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே சொல்லிட்டாரு. அங்க தொண்டர்கள் ஒன்னாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க வட மாவட்டங்கள்ல இன்றும் அந்த வட மாவட்டங்களில் வன்னியர் அவர்களும் இவங்க அமைப்புகளும் விடுதலை சிறுத்தை அமைப்புகளும் சேர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. குறைவுன்னு கூட சொல்ல முடியாது, கிடையாது. எப்படி அந்த இடத்துல அதாவது இங்கே திமுகவும் அதிமுகவும் இணைய முடியாதோ அது மாதிரி நிலைமை உண்டாயிடுச்சு. ஒரு காலத்தில் இணைந்து தான் இருந்தாங்க. தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தவரே திருமாவளவன் தான். ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தாரு. 2 பேரும் இணைந்தெல்லாம் பயணித்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மனக்கசப்பில் ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்குள்ள இணக்கம் கிடையாது. வட மாவட்டத்தில் இணக்கமாக இருக்க முடியாது. திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும். ஆனால் நீங்கள் விடுதலை சிறுத்தை வெளியே போயிருமான்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் வெளியே போகிற வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகளை இழக்க மாட்டாங்க. 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு பலமான அடித்தளம் இருக்குது, அமைப்பு ரீதியாக பலம் இருக்காங்க.
ஒவ்வொரு இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் கொடி இல்லாததை பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஊராக இருந்தாலும். அந்த பாமக உங்களுக்கு வட மாவட்டம் மட்டும்தானே, உளுந்தூர்பேட்டை தானே கிடையாதுல்ல, கிடையாது. அப்படிமோ இவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுவும் நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பகத்தன்மையில் வந்து நீங்கள் பாமகவா விடுதலை சிறுத்தைகள் தான் நம்பகத்தன்மை அதிகம். அதனால இந்த கூட்டணி இந்த கூட்டணியை உடைப்பதற்கு திருமாவளவன் விரும்ப மாட்டார், ஸ்டாலின் அவர்களும் விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போது இதுக்கிடையில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து 2வது மாநில மாநாடு அறிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுரையில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள். அதாவது ஃபஸ்ட்டு மாநாடு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நிறைய தடைகள் வந்துட்டு இருந்து அதையும் மீறி வந்து அவர் ஜெயிச்சு காமிச்சார், நிறைய மக்கள் தொண்டர்களை கூட்டி. இப்போது 2வது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள், கவர்மெண்ட் அந்த போலீஸ் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல. இது வந்து பின்னணி வந்துட்டு கட்சிக்காரங்களுடைய ஆதிக்கமா? இல்லை, தடை பண்ணான்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது 21ஆம் தேதி நடக்கும். டேட் மாறி இருக்கு இல்லையா? இல்லை, டேட் வந்து முதல்ல வச்சிருந்த தேதி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் வருது, 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25 வருது. 27 விநாயகர் சதுர்த்தி நினைக்கிறேன். 2 நாளில் இருக்கிறதுனால காவல்துறை பாதுகாப்பு சிக்கல். ஏன்னா அவங்க அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லா இடங்கள்லையும், முதல் நாள்ல இருந்தே. ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி, ஊர்வலத்துக்குள்ள விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அந்த எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டு மாற்றிட்டாங்க. நோடில் சொன்னாங்க தடை ஏற்படாமல், தடையெல்லாம் வந்துருந்தா பெரிய சிக்கலாக இருக்கும். அவங்க ஆம்னி வேன் பஸ்ஸுக்குலாம் வந்துட்டு அவங்க அது இன்னும் சொல்றாங்க, அதாவது பர்மிஷன் கொடுக்கல. 3600 அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி தவாக்காவே சொல்லியிருக்காங்க. 3000 ஒரு மாவட்டத்துக்கு 3600 வண்டிகள், பஸ்ஸு, வேனு, காரு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. போன தடவை 5 லட்சம் பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதில் விக்கிரவாண்டி முதல் மாநாடு மேலே கிராஸ் பண்ணி இல்லை 5 லட்சம், போன தடவை 5 லட்சம் விக்கிரவாண்டியில். இந்த தடவை வந்து அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டங்களும் சேரத்தானே செய்யும். இந்த ஒரு மாநாடு மூலமாக உடனே உங்களுக்கு வெற்றி வாக்காக மாறுமான்னு தெரியாது. ஆனால் அவங்க தன்னுடைய கட்சியோட உறுதியை காமிக்கிறதுக்கு, மக்களிடம் காமிக்கிறதுக்கு இந்த மாநாடுகள் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்துட்டு நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட குறைகளை கேட்காம எல்லாரையும் அவருடைய இடத்துக்கே கூப்பிட்டு பேசுற விமர்சனங்கள் இருக்கு. இப்போ பரந்தூருக்கு மட்டும்தான் அவர் வெளில வந்தார். ஆமா, பரந்தூர் விமான நிலையம் அதுக்காக மட்டும்தான் வெளில வந்தார். தவிர எல்லா இடத்துலையும் அதுதான் அவர் மேலே பனையூரை தாண்டி வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற அறிக்கை அரசியலும் பனையூரை தாண்டி வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க தான் ஒரு இசட் பிரிவு, ஒய் பிரிவுன்னு பாதுகாப்பில் வேறு இருக்காங்கல்ல. இப்படி இருக்க நீங்க மக்கள்கிட்ட போய் அதுதான் ஒரு மாபெரும் தவறு. மக்கள்கிட்ட போய் நேரடியாக உள்ள எளிமையா இருந்தா மட்டுமே நீங்க விலங்கி. இன்னும் அவங்க நடிகராகவே தனியா யோசிக்கிறாங்க. ஆமா, ஷார்ட் முடிகிறது, நேரம் கேரவான்ல போய் உட்காந்துறது. ஒரு காலத்துலலாம் வாசல் வெளியில உட்காந்து சேர் போட்டு பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போ அதெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கேரவானை, நேரம் முடிஞ்சோன்னா கேரவானில் உட்காந்துறது, வெயிலே படாமல் வளர்ந்துட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலில் வந்து வரும்போது அவங்க இன்னும் இந்த நடிகர்ன்றதை தாண்டி, அந்த பிம்பத்தை தாண்டி வெளியில வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு அவருடைய ஏரியாவுக்கு வர சொல்லி தான் பேசியிருக்காரு. கண்டு இவர் நேரடியாக அந்த களத்துக்கு போகல. அதான் இவர் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பேசுறாரு. இந்த அஜித் குமார் கொலைக்கு தான் அவங்க வீட்டுக்கு நேரடியாக போனார், சடனாக போயிருக்காரு. திடீர் போன தவிர எல்லாத்தையுமே அதுதான் அவர் மேலே பனையூரை தாண்டி அரசியல் செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது ஒரு மாபெரும் தவறு. மக்கள்கிட்ட நீங்கள் எளிமையாக போய் சேரணும். நீங்கள் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தினம் ஒரு பிரச்சனைக்கு சீமான் நேரம் போயிடுறாரு. கேட்டால் அவங்க பாதுகாப்பு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பயே நீங்கள் பாதுகாப்பு காரணமாக மக்களை நீங்கள் பக்கத்தில் உங்களால் போக முடியலன்னா நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து மக்களை நேரடியாக சந்திப்பீங்க? எல்லாரையும் நாலு உங்கள் ரூமுக்குள்ளேயே கூட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களை எப்படி சந்திக்கிறது? நீங்கள் மக்களை எல்லாம் இப்போ எம்ஜிஆர் எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, உதாரணமாக எம்ஜிஆர் ஜிஸ்டர் எல்லாருக்கும் இங்கே அரசியலில் வரக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் எம்ஜிஆர் தான் உதாரணமான இருப்பாங்க. எம்ஜிஆர்லாம் மக்களாக கலந்தவர். உள்ள திடீர்னு உள்ளே போவார், மாலையத்துக்கு போடுவார், பக்கத்தில் உள்ளே போயிடுவார், டக்குன்னு ஒரு வீட்டில் நிப்பாட்டி சாப்பிட போவார், ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க. இவங்க நெருங்கவே முடியல. இவங்கள தான் இந்த ஏற்கனவே அந்த பவுன்சர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஒய் பிரிவா அந்த பிரிவு இசட்டும் ஒய் பிரிவு வேறு, பாதுகாப்பு வேறு. அவங்க தொண்டர்களே அவங்களை நெருங்க முடியல, தூரத்துலேருந்து தான் நிற்கிற நிலைமை வருது. அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட இவங்க எப்படி எளிமையாக போய் சேருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அது இது போன்ற காரணங்களுக்காக தான் நடிகர்கள் மிகப்பெரியதாக சோபிப்பதில்லை. அது காரணம் என்னன்னா, இவங்களால மக்களோட எளிய பழக்கம் இல்லை. இவங்களுக்கு தூரத்திலேயே பார்த்து சினிமாவில் தேட்டரில் பார்க்குறதுனால தான் பழகினோம். இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது.
இவங்க மக்களை நேரடியாக போய் முதல்ல உங்கள் தொண்டர்களை முதல்ல பார்க்கணும், அப்புறம் நீங்கள் மக்களுக்கு வாங்க. உங்களால் அதுவே முடியலையே. சார் இப்போ இதுக்கடையில் இப்போ நம்ம சினிமா நடிகர்களை பற்றி அரசியலுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேட்டஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு போனவங்க ரொம்ப பேர் இல்லை, ஒரு எண்ணிக்கையோடு சொன்னாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திரு ஹெச் ராஜா, பாஜகவை சேர்ந்து திரு ஹெச் ராஜா வந்து கந்தன்மலைன்ற படத்தில் நடிக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு? அவர் என்ன ஒரு டூயட் பேரே நடிக்க போகிறார் பாவம். அவருக்கும் ஒரு ஆசை வந்திருக்குல்ல. கந்தன்மலைன்றது அந்த முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவர் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு புது அனுபவங்கிறதுனால அதுக்கு போயிருக்காரு. அவர் என்ன பாவம் ஹீரோயினோட டூயட் பண்ணி நடிச்சு பாட்டு பாடினா தப்பு. சும்மா இதெல்லாம் ஒரு ஏற்கனவே இவர் நடித்தார்ல, திருநாவுக்கரசு ஹீரோவை நடித்தார் தெரியுமா? ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, ஹீரோவை நடித்தார் அப்போவே. அதனால் இவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, அது செய்கிறது தான். அதுக்காக விஜய் அஜித்துக்கு போட்டியெல்லாம் வந்துட மாட்டார் பாவம். அவரை போயிட்டு ஏற்கனவே இந்த நெட்டிசன்கள் ஃபுல்லாக ஹெச் ராஜானாலே ஏகப்பட்ட கமெண்ட் வரும். இது வந்ததுக்கப்புறம் கமெண்ட் தூக்குது. ஆமாம், தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். நன்றி.